எங்கே பார்த்தாலும் ஹெல்த்தி அப்புறம் ரொம்ப சத்தானது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பரபரப்பான வாழ்வில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. நல்ல ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி தாங்க இது. நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி. குக்கு வித் கோமாளியில் கூட இதில் பூரி செஞ்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி இதில் டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தி செய்ய போகிறேன். 4 பீஸ் முருங்கைக்காயை இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் அதில் இருக்க பல்ஸ்லாம் எடுத்துட்டு பூரி மாவில் நம்ம சப்பாத்தி மாவு போட்டு கொஞ்சம் போல் ஜீரகம் க்ரஷ் பண்ணி போட்டு இந்த பல்ஸ்லாம் எடுத்துக்குவோம். விதை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். நான் விதையை சின்ன சின்ன விதை தான், அதனால் அதில் நல்லா பிசைஞ்சு விட்ருக்கோம். ரொம்ப இதாக இருந்தால் மட்டும் வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே போட்டு பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணிவிட்டேன். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த விதையை 4-5 மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் செய்யணும்னா அப்போ தானே அது ஃபுல்ஃபில் ஆகும். அதுவும் சத்தாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறக்காக அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் போல் புளி அதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் போல் பூண்டு அதையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிப்போம். கடுகு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கணும். நான் பீட்ரூட் இதில் கட் பண்ணி போடுறேன். சூப்பராக ஹெல்த்தியான பீட்ரூட் சட்னி, முருங்கைக்காய் சப்பாத்தி, கருவேப்பிலை போட்டு கடைசியாக மிளகாயை போட்டு வதக்கி ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதில் கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் போட்டு அரைச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். இதை அரைச்சி சட்னியாக ரெடி பண்ணிவிட்டு இங்கே சப்பாத்தி மாவும் ரெடி வச்சு சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருந்துச்சுங்க. வெறும் சப்பாத்தியே சாப்பிட்றக்கே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோடு இந்த பீட்ரூட் சட்னி வச்சு சாப்பிடும்போது சும்மா அடிப்பொலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. அதே போல் இந்த 2 விஷயமுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. சட்னியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப்